தென்னாடுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்று நான் உங்களிடையே கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள எடுத்துக்கின்ற தலைப்பு, ஒரு குடும்பத்தில் வம்ச தோஷம் உள்ள ஜாதகம் அப்படிங்கிறது தான் தலைப்பு. இப்போ வம்ச தோஷம் அப்படின்னா என்னன்னு முதல்ல தெரியணும். ஒரு குழந்தை ஒரு குடும்பத்தில் பிறந்து அதனால் அந்த குழந்தையால் தன்னுடைய சந்ததியை விருத்தி செய்ய முடியாத ஒரு நிலை. அடுத்தது, அந்த குழந்தை அந்த வம்சத்திற்கு எதிரான செயலை செய்யக்கூடியது. அடுத்தது, திருமண கால பாக்கியம் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த குழந்தைக்கு திருமண பாக்கியம் அமையாத யோகம், குழந்தை பாக்கியமின்மை, மற்றொரு அதாவது ஒரு திருமணமான குடும்பத்தோடு தொடர்பு வைத்து அந்த குடும்பத்தையும் கெடுத்து அந்த குடும்பத்திற்கும் அவமானத்தை ஏற்படுத்தி தன்னுடைய குடும்பத்திற்கும் அவமானத்தை ஏற்படுத்தக்கூடியது. அல்லது மதம் விட்டு மதம், ஜாதி விட்டு ஜாதி திருமணம், அதனால் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு, அந்த குலத்திற்கே ஒரு இழிசொல் அவசொல் போன்ற நிலைப்பாடுகளை ஒரு ஜாதகத்தில் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத சின்னதாக ஒரு ஆய்வு. அப்போ நாம் ஒரு பெண்ணை பெற்றிருந்தாலோ அல்லது ஒரு பையனை பெற்றிருந்தாலோ நாமளும் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பமும் நல்லா இருக்கணும். அதே போல் நமக்கு வரக்கூடிய மருமகனாக இருந்தாலும் மருமகளாக இருந்தாலும் அவளும் நம்ம குடும்பத்தை எந்த சூழ்நிலையிலையும் விட்டு கொடுக்காமல் கட்டி காப்பாற்றக்கூடிய ஒரு சூழல் அப்படி இருக்குதானே நம்ம பார்க்கணும். பொதுவாக லக்னங்கிறது ஜாதகர், லக்னத்திற்கு 7ஆம் இடம் அது. அவருக்கு எந்த சோதனை வந்தாலும் அந்த சோதனையை தான் பாதி எடுத்து கொள்வது தான் 7ஆம் இடம். ஒரு கயிறை இரு பக்கத்தில் பிடிச்சோம் அப்படின்னா இழுப்பது வாழ்க்கை அல்ல, யார் ஜெயிக்கிறாங்கிறது இந்த 7ஆம் இடத்துல இல்லை. ஆனால் 2 பேரும் ஒருவர் இழுப்பால் இன்னொருத்தர் தவறிடக்கூடாது. 2 பேரும் அதே பேலன்ஸில் ஒரு வட்டத்தை போட்டு சுற்றணும். இப்போ அப்படி நெட்டாக ஒரு கயிறு பிடிச்சிருக்காங்கன்னா அவங்க 2 பேரும் ஒரு ரவுண்டு வந்தாங்கன்னா அதுதான் வாழ்க்கை, பேலன்ஸ். இதுதான் வட்டத்துக்குள்ள வாழ்கின்ற வாழ்க்கை. அந்த வட்டத்துக்கு 2 பேர் எப்படி இருக்காங்க? ஆரமாக இருக்கிறாங்க, மையத்தில் ஒரு சுழற்சி. இதுதான் வாழ்க்கை. அப்போ அந்த வட்டத்தை விட்டு இருவரும் விலகாமல் ஒரே சமநிலையிலே வாழும் பொழுது அந்த வாழ்க்கை அவங்களுக்கு சந்தோஷகரமாக இருக்கும். அப்படி அந்த குடும்பங்கிற வட்டத்துக்குள்ள ஒருவருடைய பேலன்ஸை இன்னொருவர் சரி செய்யாமல் விட்டு விட்டால், ஒருவர் வீழ்ந்து விட்டால் மறுவருக்கு அங்கே வாழ்க்கை இல்லை. அப்படித்தானே? ஒரு கணவன் மனைவி வாழ்றாங்க, அந்த கணவன் மனைவி ஒரே மாதிரி இருக்கணும். நீங்க சொன்னீங்கன்னா நான் கேட்டுக்கிறேன், நான் சொன்னேன்னா நீ கேட்டுக்கிற. இப்படி இருந்தா அனுசரணையோட இருக்கிறாங்க, நல்ல புரிதலோட இருக்காங்க அப்படின்னு பேர். அப்படி வாழ்கின்ற வாழ்க்கையில அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதை சரி செய்து கொள்ளக்கூடிய மனம் தைரியம் அங்கே இருக்கு. அப்படி இல்லைன்னா அந்த குடும்பம் அவமானம், இழிசொல், கேவலம், இன்னல், கஷ்டம், இப்படின்னு எதை வேணாலும் சொல்லலாம். அந்த நிலைமைக்கு ஆளாகி சிதறுண்டு போய்விடும், கட்டுண்டு இல்லாமல் சிதறுண்டு போய்விடும். அப்படின்னா அவர் தன்னுடைய வாரிசை உற்பத்தி செய்யறதுக்கு, வம்ச விருத்தி செய்வதற்கு வாய்ப்புகள் இல்லை. அது ஒரு தோஷமாக ஜாதகத்தில் எப்படி பார்க்கறது? அப்படி ஒரு ஜாதகம் வந்தால் அதுக்கு என்ன மாதிரி திருமண பாக்கியம் அமையும் அல்லது எதிர்பாலினத்தை அவங்க எப்படி கையாளுவாங்க அப்படிங்கிறத
இந்த ஜாதகத்து வழியாக பார்க்கலாம். இந்த ஜாதகத்தை நான் வந்து டேட் ஆஃப் பர்த்தோ ஊரோ சொல்லலை, ஏன்னா ஆய்வுக்காக எடுக்கிறோம். நம்மளுக்கு தேவை கட்ட கிரகங்கள் மட்டும்தான், டேட் ஆஃப் பர்த் தேவையில்லை. இந்த கட்டத்துக்குள்ளேயே எல்லா விஷயத்தையும் சொல்லிட முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ஜாதகத்தில் பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு லக்னத்திற்கு 3ஆம் இடம், 7ஆம் இடத்திற்கு 9ஆம் இடம். இப்போ பாருங்க, நான் உதாரணமாக சொல்கிறேன். இந்த லக்னத்திற்கு 3ஆம் இடம் மகரம், இந்த லக்னத்திற்கு 7ஆம் இடம் ரிஷபம், இந்த ரிஷபத்திற்கு 9ஆம் இடம் மகரம். அதே போல இந்த 7ஆம் இடத்திற்கு ரிஷபத்திற்கு 3ஆம் இடம் கடகம், இந்த கடகத்திற்கு இந்த ரிஷபத்திற்கு 9ஆம் இடம் எது? மகரம். அப்போ ஒரு ஜாதகத்தில் முதல்ல ஒரு திருமண பொருத்தம் அல்லது இவர்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல லக்னத்தினுடைய 3, 9ஆம் பாவத்தை முதல்ல பார்க்கணும். அடுத்தது 7ஆம் இடத்திற்கு 3, 9 பாவத்தை பார்க்கணும். அப்போ இந்த லக்னத்தினுடைய 3, 9 பார்த்தீங்கன்னாவே 7ஆம் இடத்திற்கு 3, 1 பாகம் எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். சரி, அப்படி அமைப்பில் இந்த ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்புகள், லக்னத்துக்கு 3, 9ஆம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் அதிபதி சனி, 9ஆம் அதிபதி சந்திரன். சரியா? ஐ மே கரெக்ட்? எஸ். அப்ப இந்த ஜாதகத்தில் 3ஆம் அதிபதி கெட்டு போயிட்டார். கெட்டு போயிட்டாரா? சனி கெட்டு போயிட்டாரா? 9ஆம் அதிபதி யாரு? இந்த லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி யாரு? சந்திரன். சந்திரன் லக்னத்துக்கு 8ல் போயிட்டாரா? அப்ப 3, 8 இந்த ஜாதகத்துக்கு கெட்டு போச்சு. 3, 9 கெட்டு போச்சா இல்லையா? கெட்டு போச்சு. சரி, இவருக்கு தான் 3, 9 கெட்டு போச்சு. 7ஆம் இடத்திற்கு 3, 9 கெட்டு போச்சான்னு நம்ம இப்ப பார்ப்போம். இப்ப இந்த லக்னத்திற்கு 3ஆம் இடம் சந்திரன், அவன் தன் வீடுக்கு 12ல் போயிட்டானா? அப்ப 3ஆம் இடம் அவுட்டா? அப்ப இந்த இடத்துக்கு 9ஆம் இடம் சனி, அவரு தன்னுடைய வீட்டுக்கு 12ல் போயிட்டாரா? நீசமாயிட்டாரா? அப்ப 7ஆம் இடத்திற்கு 9, 12 கெட்டு போச்சா? அப்ப என்ன சொல்ல வருது? இது ஏதோ ஒன்று சொல்ல வருது. சரி, இன்னொரு உறவுல பார்ப்போம். இந்த லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி யாரு? குரு. இந்த லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி யாரு? புதன். இந்த லக்னத்திற்கு 5ஆம் அதிபதி புதன் தன்னுடைய வீட்டுக்கு எங்க இருக்கிறாரு? 7ல் இருக்கிறார். இப்ப 7ல் வாங்கின சாரநாதன் யாருன்னு பாருங்க. அனுச சாரம், சனியினுடைய சாரநாதன். அந்த சனி இங்க நீசமாகி போச்சா? அப்ப இந்த சாணத்துக்கு 5ஆம் இடம் கெட்டு போச்சு. சரி, இந்த சாணத்துக்கு 5ஆம் இடம் யாருன்னு பார்ப்போம். இந்த ஜாதத்துக்கு 5ஆம் இடம் குரு. அவர் கேதுவோட உட்காந்து வக்கரம் ஆயிட்டாரா? அவர் வீட்டுக்கு 12ல் போயிட்டாரா? அப்ப அந்த பாவமும் அடிபடுதா? அப்ப இவருக்கு திருமணம் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி. முதல்ல திருமணம் பண்ண முடியுமா அப்படின்னா, நாடி விதிப்படி ஆண்களுக்கு குரு ஜீவகாரகன், ஆண்களுக்கு குரு ஜீவகாரகன். கேதுங்கிறது பொதுவாக நம்மளுக்கு எல்லாம் மோட்சக்காரகன், எல்லாத்துக்கும் தெரியும். காரத்துவ அடிப்படையில் மோட்சக்காரகன் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சு இறுதியில் இருக்கிறவன், நிறைவு சாணத்தில் இருக்கிறவன் தான் மோட்சக்காரன். அப்ப இவர் எதுவுமே பண்ணல, கல்யாணமே பண்ணல. ஆனா அந்த கிரகம் நீ எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டடா, உனக்கு லைஃப் அவ்வளவுதான்டா முற்றுப்புள்ளி வைக்கிறது.
இதுல இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா, இந்த குருவை கேது கடந்து போயிடுச்சு. கேது கடந்து போயிடுச்சு இல்லையா? குரு இங்க பாருங்க, குரு கீழே இருக்கிறாரு, கேது மேல கடந்து போயிட்டாரு. ஆனா இதுல என்ன விசேஷம் அல்டிமேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு வக்ரம் ஆயிட்டார். அப்ப அந்த குரு வக்ரமானா மறுபடியும் கேதவை தொடுகிறார் அப்படின்னு அர்த்தம். அப்ப இவருக்கு கல்யாணமே ஆகாது. ரூல் புரியுதா? ஒரு ஜாதகத்தை பார்த்தோம்னா முதல்ல எதை பார்க்கணும், அவனுக்கு என்ன இருக்கு, இவன் எதிராளி வந்தாலும் என்ன செய்வான் அப்படிங்கிறது. அப்ப புத்திர பாக்கியம் இந்த ஜாதகத்துக்கு இருக்கா, தரதுக்கு வாய்ப்பு இருக்கா? நோ சான்ஸ். சரி, வர்ற பொண்ணு எப்படியாச்சும் குழந்தை பெற்றுக்குவா, கேள்வி அதுதான். எப்படியாச்சும் ராமாயண மகாபாரதத்தில் எப்படி இருக்கு, எப்படியாச்சும் குழந்தைய உருவாக்குற ஒரு அமைப்பு இருக்கா இல்லையா? சூசகமா சொல்றான், டேய் மனித குலத்துல எல்லாத்துக்குமே அப்படியே இருக்காதுடா. இல்லாத போது என்ன செய்யறது? இப்பதான் மாடுலேஷன் வேற. அப்பெல்லாம் ஊமனா இருந்தாலும், செவிடா இருந்தாலும், குருடா இருந்தாலும், வயசானவனாலும் 16 வயசு பொண்ணை ஒரு 40 வயசு ஆம்பளைக்கு கட்டி வச்சிருவாங்க. தாய் மாமன், அத்தை மாமன், மாமன் மாமனு கட்டி வச்சிருவாங்க. அந்த காலத்தில் இருந்தவங்களோ குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. ஆனால் அன்னைக்கு அதெல்லாம் பார்க்கல. ஆனால் இன்னைக்கு அறிவியல் படி நிறைய பார்க்குறோம். சரி, இந்த ஜாதகத்தில் இவருக்கு தான் அந்த பாக்கியம் இல்லை. இன்னைக்கு குடும்பத்தில் யாருக்காச்சும் அந்த பாக்கியம் இருக்குதான்னு செக்அப் பண்ணோம்ல ஒரே ஜாதகத்தை வச்சு. இப்போ இவருக்கு இருக்கிறது மூத்த அண்ணன் ஒருத்தர் இருக்கார், மூத்த அண்ணன் ஒருத்தர் இருக்கார், இளைய சகோதரர் இவருக்கு இல்லை. இந்த ஜாதகத்தில் அவருடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? ஆனால் ஒரு ஜாதகத்தை வச்சு தான் அந்த குடும்பத்தையே நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். நம்ம அந்த அடிப்படையில் இந்த லக்னத்திற்கு 11ஆம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன். இந்த புதன் 11ஆம் வீட்டு அதிபதி இல்லையா? இந்த 11க்கு 3ஆம் வீடு விருச்சகம். அங்க புதன் ஒரு அலிகிரகம் உட்கார்ந்துருக்கா. அது உட்கார்ந்த சாரம் மனுஷன் சாரமா? அந்த சனி லக்னத்திற்கு எத்தனாம் அதிபதி? 5க்கும் 6க்கும் அதிபதி. 5க்கும் 6க்கும் அதிபதி. அவர் லக்னத்தில் நீசம், அதாவது நீசம் ஆயிட்டாரா? இருங்க, அதாவது 11ஆம் இடம் மூத்த சகோதர ஸ்தானம். மூத்த சகோதர ஸ்தானத்துக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறோம். 3ஆம் இடத்துல புதன் இருக்கான். புதன் வாங்கிய சாரம் சனியினுடைய சாரம் அனுச நட்சத்திரம். அந்த சனி லக்னத்துக்கு 8ல போய் நீசமாயிட்டார். இப்ப இந்த 3ஆம் இடம் கெட்டு போச்சா? சகோதர, நான் சொல்றது புரியுதா இல்லையா சார்? சகோதர ஸ்தானத்திற்கு 3ஆம் இடம் கெட்டு போச்சு. சரி, இதுக்கு 9ஆம் இடம் பார்க்கணும்ல. 3ஆம் இடத்தை பார்த்தா அடுத்த ரூல் என்ன பார்க்கணும்? 9ஆம் இடத்தை பார்க்கணும். இதுக்கு 9ஆம் இடம் எது? ரிஷபம். அந்த வீட்டு அதிபதி என்ன பண்றாரு? சூரியன். கன்னிக்கு 2ல நீசமாய் இருக்காரா? சரி, அந்த வீட்டு அதிபதி பலமா இருக்கிறாரா? இல்ல, அவரு அஸ்தகமாயிட்டார். அப்ப இதுக்கு 9ஆம் இடமும் கெட்டு போச்சா? 7க்கு 9ஆம் இடம் கெட்டு போச்சா? சரி, 7க்கு 3ஆம் இடம் எப்படி இருக்கு? அதுவும் கெட்டு போச்சா? இவருடைய சகோதரர், மூத்த சகோதரருக்கும் குழந்தை இல்லை. 2 பேர் தான் அண்ணன் தம்பி. மூத்தவருக்கு கல்யாணமாகி சில காலம் ஆச்சு, அவருக்கும் புத்திர பேரு இல்லை. இவருக்கும் கல்யாணம் ஆகுமானா ஆகாது, இவருக்கும் குழந்தை பாக்கி இருக்குமானா இருக்காது. ஒரு ஜாதகத்தை இவ்வளவு டீட்டெயிலா பார்க்க முடியுமா? முடியும். வெறுமனே 10 பொருத்தத்தை நம்பியோ
ராகு கேது செவ்வாய் தோஷத்தை சொல்லியோ திருமணத்தை நடத்தி வைத்த முடியாது. இப்போ ஒருவருடைய காம திரிகோணம் 3ஆம் இடம். இந்த காம திரிகோண வீட்டினுடைய 3ஆம் இடத்தினுடைய பாக்கியம், அவருக்கு 3ஆம் இடத்தினுடைய காம திரிகோண பாக்கியம், காம திரிகோணம் இவருக்கு பாக்கியம், இவரது காம திரிகோணம் அவருக்கு பாக்கியம். ஒருவருடைய 3ஆம் இடம் மற்றவருக்கு 9ஆம் இடம், ஒருவருடைய 5ஆம் இடம் இன்னொருவருக்கு 11ஆம் இடம். இப்படிலாம் நீங்க ஜாதகத்தை அனலைஸ் பார்த்தீங்கன்னா அவங்க கல்யாணம் ஆனா எப்ப பிரச்சனை வருங்கிறத முதல் கொண்டு சொல்ல முடியும். இப்போ இந்த ஜாதகத்துக்கு தசா புத்தியோ எதுவுமே சொல்லலை, ராசி நட்சத்திரம் எதுவுமே நம்ம பார்க்கல. ஒன்லி கட்டம் வேலை செய்யுமா செய்யாதா, இவனுடைய எதிர்காலம் எப்படி. சரி, இப்படிப்பட்ட ஜாதகத்துக்கு மனைவி அமைவாளா அப்படின்னு கேட்கறத விட ஒரு துணை அமையுமா அப்படின்னு கேட்கறது பெஸ்ட் சாய்ஸ். அந்த புரிதலை அவருக்கும் அவருடைய தாய் தந்தையருக்கும் புரிய வைக்க வேண்டும். இன்னொரு ஆணையோ பெண்ணையோ அவர்களுடைய வாழ்க்கையை ஒரு ஜோதிடர் ஏமாற்றக்கூடாது, கஷ்டத்துக்கு ஆளாகக்கூடாது. நாம ஜோதிடர் நம்மளுடைய தெளிவின் பேரில் அவங்களுக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்லிடுறோம். அதுக்கு மேலே அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றி அவங்க முடிவு பண்ணிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஜாதகங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, எத்தனையோ திருமணமாகி ஒரு குழந்தையோடு இருக்கிற ஆணையோ பெண்ணையோ திருமணம் செய்து கொண்டால் அந்த தோஷம் இவர்களை பாதிக்காது. ஏன்னா ஒரு குழந்தை இருக்கு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இதுக்கு நான் நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் போய் கடையில் போய் பேண்ட்டு எடுத்து அதை டெய்லர்கிட்ட கொடுத்து அளவு கொடுத்து தைச்சு அவன் அதில் அளவில் சரியாக தைக்காமல் யூடியூப்பில் ஒரு விஷயம் வரும், நம்ம சொல்கிறத ஒரு 4 பேர் எப்பயுமே கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு விளக்கமாக சொல்வார். யார்? டெய்லர், கடவுள், அப்பா அம்மா, நாம் பெற்ற பிள்ளைங்க. இவங்க 4 பேரும் நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாங்க அப்படிம்பாங்க. இப்போ டெய்லர்கிட்ட ஒரு லேடி கொண்டு போய் ஒரு ஜாக்கெட் கொடுத்தாங்கன்னு வச்சுக்காங்களேன், அந்த டெய்லரெல்லாம் கண்டிப்பாக அளவு சரியாக தைக்கவே முடியாது. யோ, நான் இங்கே லூஸ் வைக்க சொன்னால் இங்கே டைட் வச்சுருக்கேன், இங்கே டைட் வைக்க சொல்கிறேன் இங்கே லூஸ் வச்சுருக்கிறேன், எத்தனை நாளைக்கு தான் அவங்கள்ட்ட சொல்கிறது அப்படிம்பாங்க. கடவுள்கிட்ட போய் வரத்தை கேட்டு பாருங்க, கேட்ட வரத்தை உடனே கொடுத்துட்றாரா? இல்லை. அப்பா அம்மாட்ட சின்ன வயசில் போய் எனக்கு அது வேணும்னு கேட்டால் நம்ம கொடுத்துட்றோமா? நம்ம அப்பா அம்மா வாங்கி கொடுத்துட்டாங்க உடனே. அதே மாதிரி நாம் குழந்தை ஒரு பொருளை கேட்குது, அல்ல கண்ணே அது வேண்டாம் அப்படின்னு அது சொன்னால் கேட்குதா? இல்லை, எனக்கு அதுதான் வேணும். அப்போ கடவுள் எதை கொடுக்குறாரோ அதை நம்ம ஏற்றுக்கிறது இல்லை. ஆனால் நாம் எதை கேட்குறோமோ அதை கடவுள் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அதே பெற்றவங்களும் அப்படிதான். தான் மகன் நல்லா இருந்தால் போதும், உன் மகன் நல்லா இருந்தால் போதும், ரைட், ஓகே. அது குழந்தை பிறக்குமா? அது குழந்தை பிறக்காம அது தன்னுடைய உணர்வுகளை ஒரு எல்லை கட்டுப்பாடுகளை வச்சுக்கிட்டு எவ்வளோ நாள் நிற்க முடியும்? உணர்வுகளை வச்சுக்கலாம். ஆனால் சமுதாயத்தில் கொடுக்கப்படுகிற இன்னல்களை தாங்கிக்க முடியுமா? என்ன கல்யாணம் ஆச்சு 2 வருஷம் ஆச்சு, என்ன ஒரு புழு பூச்சை காணும்? இவங்களுக்குள்ள காம்ப்ரமைஸ் இருக்கலாம். அடா உனக்கு நான் பிள்ளை, நீ எனக்கு பிள்ளை, ரைட், ஓகே, எப்படியோ வந்துட்டோம், சரி ரைட்டு, இந்த வாழ்க்கை எப்படியோ ஓட்டிடுவோம் அப்படின்னு நினச்சா சமுதாயம் விடுதா? சமுதாயம் கூட ஒரு பக்கம் இருக்கட்டும், வீட்டில் மாமனா மாமி விட்டுருவாங்களா? இல்லை வேற கல்யாணம் பண்ணுவோம், இங்கே சரக்கு ஒன்றும் இல்லை ஆனால் வேற கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் குடும்பத்தில் நடந்து அந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படுது, அந்த குழந்தைகளை வச்சு அந்த குழந்தைகள் எவ்வளோ மன உளைச்சல் படும், அந்த பெற்றோர்களாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏன் ஒரு ஜோதிடர் அப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணுறதில்ல? 10 பொருத்தம் மட்டுமே ஏன் நம்பி போகிறீங்க? இது ஜோதிடருக்கு மட்டும் இல்லை, பெற்றோர்களும் அப்படி தான். அவங்களே வந்து பொண்ணை பிடிச்சிருச்சு, நல்லா இருக்கு, 10 கட்டு பொறுத்த இருக்குது, நீங்கள் தான் இல்லைங்கிறீங்க, ஊரில் இருக்கிற எல்லா ஜோசிகாரும் பொறுத்த நல்லா இருக்குதுங்கிறான்.
எப்படியாச்சும் என் பையனுக்கு ஒரு கல்யாணம் முடிச்சு வச்சுனேன், எப்படியாச்சும் என் பொண்ணுக்கு ஒரு எப்படியாச்சும். அப்புறம் எப்படியாச்சும் வாழும் அப்படின்னா எப்படி வாழும்? இப்போ இது மாதிரி வம்ச தோஷம் உள்ள ஜாதகங்களா உங்களுக்கு புரிய வைக்கணும் முதல்ல பெற்றோருக்கு, அப்புறமா அந்த ஜாதகத்துக்கு புரிய வைக்கணும். தம்பி, இறைவனுடைய படைப்பில் எல்லாம் ஒரு மாதிரி வாழ்றதில்ல, ஆனால் எல்லாரும் சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறோம் இல்லையா? இறைவனுடைய படைப்பில் எல்லாம் ஒரே மாதிரி இல்லை, ஆனால் எல்லாரும் சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி முடியும்? முடியாது. இருக்கிறத இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொண்டு இந்த சூழ்நிலையை அனுசரித்து கொண்டு வாழ்பவன் தான் மனிதன். மழை காலத்தில் மழை வருது, நான் இல்லை வீம்புக்கு தான் போய் வெளியில் நிற்பேன் அப்படின்னா மழை பெய்யும், ஜலதோஷம் பிடிக்கும், 2 நாள் பெட்டில் கிடக்க வேண்டி வரும், டைபாய்டு வரும், இல்லைன்னா நிமோனியா, ஏதோ ஒரு ஃபீவர், வைரஸ் ஃபீவர் வரும், அதனால் 10-20 செலவாகும், அதனால் உன் குடும்பத்துக்கு லாஸ் ஆகும். இப்போ ஏன் ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் இல்லை? ஏன்னா அவங்கள சுற்றி இருக்கிறது பாசிட்டிவ் தன்மையை உணர முடியாமல் நெகட்டிவ் தன்மையோடு அவர்கள் போராடி கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத சொல்லணும். இப்போ பாசிட்டிவ் தன்மை இருந்தால் இருக்கிறத ஏற்றுக்கிட்டு வாழ்ந்துருவாங்க, நெகட்டிவ் தன்மை இருக்கிறதுனால போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, வாழ முடியல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த மாதிரி ஜாதகங்கள்ல என்ன சொல்லுது? நெகட்டிவ் தன்மை அதிகமாக உள்ள ஜாதகங்கள் இவர்களோட பேசியோ போட்டி போட்டோ வாழ்வது மிகவும் கஷ்டம். ஆனால் இவங்க சொல்றதையும் புரிஞ்சுக்கக்கூடிய மனநிலையில இருக்க மாட்டாங்க. அப்போ ஒரு காலம் 50 வயசு அதுக்கு பின்னாடி நம்ம இப்படிலாம் இருந்திருந்தால் நல்லா இருக்குமோ அப்படின்னு பின்னாடி எதிர்காலத்தை பற்றி நினைத்து இயங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதனால தான் இந்த ஜாதகத்தில் இந்த மாதிரி கிரகங்கள் கெட்டு போவது. அந்த சூழ்நிலையை அவங்களால அட்ஜஸ்ட் பண்ணி போகவே முடியாது. ஒரு மூர்க்கத்தனமாக எதிர்த்து போராடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும், அதனால் அவங்க பின்னாடி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு செயலை செய்வதற்கு முதல்ல கஷ்டப்படுவாங்க, ஆனால் செஞ்சதுக்கப்புறம் அதை விட அதிகமாக கஷ்டப்படுவாங்க. செய்யும்போது செஞ்சு வெற்றி அடைஞ்சு மறுபடியும் சந்தோஷமாக இருக்கிறானா, செஞ்சதை விட வந்ததுக்கப்புறம் கஷ்டம் இன்னும் அதிகமாக இருக்கும். அதுதான் அசுரர்கள் வாங்குற வரம். இந்த அசுரர்கள் எப்பயுமே வரம் வாங்கும்போது கடுமையான தவம் பண்ணி வரம் வாங்கணும். தேவர்கள் அலட்டிக்கிறதே கிடையாது, கிடைக்கிறது கிடைக்கட்டும் போ அப்படின்னு ஜாலியாக சுவாம பானம் அந்த பானம்லாம் குடிச்சிட்டு ஜாலியாக விருந்துட்டு போயிடுறது. ஆனால் அசுரர்களுக்கு அப்படி இல்லை, கடும் தவம் பண்ணுவானுவ. ஊசி மேலே நிற்பானோ, ஒத்த கால நின்று பனைமரத்து மேலே நின்று வருஷ கணக்கில் தவம் பண்ணிடுறது. பண்ணிட்டு வரத்தை வாங்கினே தானும் தான் குடும்பமும் தான் இனமும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறதில்ல. உடனே அவனுக்கு ஒரு வெறி என்ன வந்துடும்னா அந்த தேவர்கள் மேலே வந்துடும். இவனை சும்மா இருந்துக்கிட்டே எல்லாத்தையும் அனுபவிக்கணும், இவனை சும்மா விடக்கூடாதுன்னு அவங்ககிட்ட சண்டைக்கு போகிறது. அப்போ இந்த மாதிரி தான் வரம் வாங்கிட்டா மறுபடியும் அதை அனுபவிக்கிறது இல்லை, இவன் அனுபவிக்க மாட்டான், அடுத்தவன் அனுபவிக்கிறத போய் இவன் தடுக்கிறன்னு நினைப்பான். அது மாதிரி இந்த மாதிரி ஜாதகங்களை புரிய வைக்கிறது ரொம்ப சிரமம். அப்போ நாம் புரிய வைக்க முடியாது. அப்போ அதுக்கு தான் வேள்வி யாகம் இது மாதிரி பண்ணுற இடத்துல அவங்கள உட்கார வைக்கணும். அப்படி உட்கார வச்சா அந்த அக்னியில் இடக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாம் அப்படியே தீ ஜுவாலைகளை எரிந்து இந்த பிரபஞ்சத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை ஆக்சிஜனாக மாற்றி அவங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவ் தன்மையை பாசிட்டிவாக மாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் யாகத்துக்கு இருக்கு. அந்த யாக தீயில இடக்கூடிய அந்த யாக பொருட்கள் நேரே மேலே எழும்பி அது தேவலோகத்துக்கு சென்று இந்த நபர் என்ன வேண்டுதல் வைத்திருக்கிறாரோ அந்த வேண்டுதலை அவர் கொண்டு போய் சேர்ப்பது தான் அக்னி பகவானுடைய வேலை. இது மிருகசீரிசத்துக்கு உண்டான வேலை. மிருகசீரிசம் தான் அக்னி தேவன், அவர் தான் அந்த வேலையை செய்வார். அப்போ யாகம் ஹோமம் வேள்வி இதெல்லாம் நடத்துறதுக்கு என்னன்னா நம்மக்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் தன்மையை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது, நம்மளுடைய பாசிட்டிவ் தன்மை வருது. அதாவது இன்னும் மேலும் ஒரு செய்தி சொன்ன போனால், இந்த திருஷ்டி சுத்தும் போது பூசணிக்காயோ அல்லது எலுமிச்சம்பழத்தையோ அல்லது ஆரார்த்தி எடுத்துக்கும் போதோ முதல்ல என்ன செய்வாங்கன்னா கிளாக் வைஸில் 3 சுற்று சுற்றுவாங்க, அப்புறமா ஆன்டி கிளாக் வைஸில் 3 சுற்று சுற்றுவாங்க. அது தப்பு. முதல்ல ஆன்டி கிளாக் வைஸில் முதல்ல சுற்றி அவங்ககிட்ட இருந்த நெகட்டிவ் எனர்ஜியை வெளியே வாங்கிட்டு அதுக்கப்புறமா பாசிட்டிவாக கிளாக் வைஸில் சுற்றணும்.
அதுதான் வந்து அந்த திஷ்டி சுற்றுறது என்னுடைய அமைப்பு. நீங்கள் வந்து ஆராத்தி எடுத்தாலும் சரி, அல்லது வந்து சாதாரணமாக ஒரு எலுமிச்சம்பழத்தில் சுற்றினாலும், அல்லது வந்து பூசணிக்காயில் சுற்றினாலும், அந்த மாதிரி தான் உப்பையே சுற்றினாலும், உப்பு மிளகா கறித்துண்டு இதெல்லாம் சில வீட்டில் வச்சு சுற்றுவாங்க. அதே மாதிரி படிக்குள்ள ஒரு பித்தளை படிக்குள்ள தவிடு, நெருப்பு, மிளகாய், உப்பு இதெல்லாம் போட்டு அப்படியே புகை பிடிப்பாங்க, சுற்றுவாங்க, வீட்டை சுற்றுவாங்க. நெகப்பா அதெல்லாம் வந்து என்னென்னா, முதல்ல 2 சுற்று ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றிட்டு 3 சுற்று கிளாக் வைஸில் சுற்றணும். அப்படி சுற்றினா தான் நெகட்டிவ் போகும் என்று சொல்லி, இதுவரை இந்த ஜாதக ஆய்வை பொறுமையாக கேட்டுக்கொண்டு இருந்த அனைத்து ஜோதிட உள்ளங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்து, மேலும் இந்த நிகழ்ச்சியை உலகெங்கும் கண்டு கொண்டிருந்த அஸ்வின் ஆஸ்ட்ரோ பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் நவசக்தி ஜோதிட குழுவின் சார்பாக எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் ஜோதிட ஆலோசனை பெறும் நபர்கள் முதலில் வாட்ஸ்அப்பில் பதிவிட்டு அதற்கு பின்பு நான் நேரடியாக தொடர்பு கொள்கின்றேன். ஏன்னா நான் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது நீங்கள் அலைபேசியில் போட்டுட்டு நான் எடுக்காம விட்டாது உங்களுக்கு சங்கடமாக இருக்கும். அதனால் முதல்ல ஒரு பதிவை வாட்ஸ்அப்பில் போட்டுருங்க. அதுக்கப்புறமா நான் ஓய்வு நேரம் இருக்கும்போது உங்களை கூப்பிட்றேன். என்னுடைய அலைபேசி எண் 95 85 32 80 32. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.